தெரியாதா உங்களுக்கு? லிங்கம் தான் பின்னாடி இருக்கும், இவங்க பின்னாடி. அப்படியா? இவர் முது சைடில் தான் இருக்கும். கவி ரொம்ப போட்டு குழப்பிக்காத கவி, விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். கேண்டீன் இருக்கு கவி, முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் கவி. நம்ம நீங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் ஒரே நடராஜா சர்வீஸ் தான். நம்ம வா, ஏன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு சொல்லி கூட்டின்னு போனால் கடை இல்லைன்னு சாப்பிட்டு சொல்லி கூட்டின்னு வரீங்களே நீ என்ன? எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸே போடலாம் வா. உனக்கு 10 ட்ரெஸ், ஒரு நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ், உனக்கு காலமைக்கு ஒரு ட்ரெஸ். நீ பணக்கார பருப்பு. ஏய், நம்ம பிளான் பண்ணது தானடா சேம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லு. பிளான் பண்ணுவேன், பிளான் பண்ண. என்ன சாமி, போலாம் வா, கிட்ட போலாம். கேண்டீன் இருக்குது, அப்புறம் போயிடலாம். கேண்டீன் இருக்கட்டும், நம்ம போய் மாதிரி பல்ல வளர்க்குவோம், ஃப்ரெஷ் ஆகுவோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வருவோம். எங்கேயோ ரெசார்ட் இருக்குதுன்னு. ரெசார்ட்டா? ஆமாம், இங்கே ஏதோ குடியில் மாதிரிலாம் இருக்குது. இங்கெல்லாம் கேட்டு பாரு, என்ன தங்க முடியுமான்னு. எல்லாம் வெளியே அதான் சாமி, அங்கே போகணும். அதை தெரிஞ்சு பாரு, வெள்ளை கலர் பில்டிங், அங்கே போகணும். வெள்ளை கலர் பில்டிங்கா? வெள்ளை கலர் பில்டிங் நான் உனக்கு காட்டுறேன், வாடா. ரொம்ப கஷ்டங்க இதை வச்சுக்கின்னு கூட்டின்னு வர்றதுலாம். மலை கரெக்டாக தானே அப்பு? ஆமாம், சுற்றிலும் மலை. நம்ம தலைவர் அங்கே எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பாருங்க. செம்ம பேக்ரவுண்டு சாமி. அங்கே தெரிதா சாமி உனக்கு ரோடு? ஃபுல்லாக ரோடு தெரிது பாரு. 3 நாள் ஆகும் ட்ரிப்பு. செம்ம இது எல்லாமே மாட்டு வண்டி. இப்போதான் மூஞ்சிலே இருந்தது. ஃபோன் உள்ள அலோடு இல்லை. ஸோ அதான் குழந்தைக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு. டயர்டாக இருக்கு. மாட்டு வண்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா போகுது பத்தியா? ஜாலியாக இருக்கா? ரொம்ப ஜாலியாக இருக்கு. பத்தியா எவ்வளோ கூட்டம்? மாடு எங்கடா காணோம்? இதோ வா. நானா? நான் என்ன இடம் பாது? சிவன் இருக்கிற இடம் எங்கே? சிவன் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்தோமே, அதுதான் ஈசா மையம். யோகா மையம். யோகா மையம். யோகா மையத்தில் வந்து ஃபோனில் இருந்து எந்த திங்ஸுமே அலோடு கிடையாது. நம்ம மட்டும்தான் எம்டியாக போய் எம்டியாக வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால நிறைய விஷயம். இங்கே பார்த்தீங்களா, ருத்ராட்சம் 2 பேருக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்குது. எக்கச்சக்கமான விஷயம் ரொம்ப. ஆனால் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான், ஃபோன்லாம் அலோடு இல்லைன்றது. ஏன்னா அங்கே நிறைய பேர் மெடிடேஷன் அப்படிலாம் தான் வராங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் என்ன ஒரு வருத்தம்னா, அது அங்கே இருந்த எந்த ஐட்டமுமே பேசவே கேட்காது. உங்கள்கிட்ட காட்ட முடியலையேங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி வேற ஒன்றும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நிறைய பேர் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாரும் வாங்க, வந்து இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசவே கேட்காது. கொஞ்சமாக கேட்டால் போதும். நம்ம மைக் வச்சு வாய்ஸ் கொடுத்துக்கிறோம். என்ன பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சூடாக இருக்காங்க. ஹாய், பார்த்தீங்களா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சா? தாராளமாக தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். என்ஜாய்மெண்ட். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல காயத்ரி? அழகா இருக்கு. வச்சிருங்க என்ன இப்போ பேசுங்கடா. மழை வேற மாதிரி இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. மழை மாதிரிலாம் இல்லை, வந்துன்னு தான் இருக்கு. இவதான் அப்படி பண்றா. தூரல் போட்டுட்டு இருக்கு மழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம். உடனே சாப்பிட்டோம் சப்பாத்தி, சாம்பார் சாதம், ஒரு மீல்ஸ் சாப்பிட்டோம். ஃபோன் தான்
அலோடு இல்லை சொல்லியிருப்பான்ல உள்ள வந்து ஃபோன் அலோடு இல்லை வெளியே மட்டும்தான். இதில் பேசுறதே எப்படி கேட்குது, இன்னும் நம்ம அதில் பேசுறது எப்படி கேட்குமோ தெரில. வாய்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேயே மைக் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணதை விட்டுட்டோம். இது எங்களுக்கு சடனாக பிளான் பண்ணதான், ரொம்ப நாள் யோசிச்சு வச்சு பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. திடீர்னு தோணுச்சு சரி போகலாமே அப்படின்ட்டு. நேற்று ஈவினிங் தோணுச்சு, நேற்று ஈவினிங்கே கிளம்பி. ஆமாம் நேற்று ஈவினிங் தான் நினச்சோம், ஈவினிங்கே கிளம்பியாச்சு. அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா என்ன காய் சொல்லணும்னு நினச்சோம், ஊட்டி போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே ஊட்டிக்கு ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அதனால தான் சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் நினைப்பேன் எப்போவுமே இங்கேருந்து வரணும்னு. பட் ஆனால் வர வேண்டிய சுச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை. ஓகே, இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று. கவி என்ன சொன்னாங்க, எங்கேயாவது வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. எங்கே என்ன ஏது அப்படிலாம் எதுவும் சொல்லுவாங்க. ஆமாம், இவருக்கு நான் சொல்லவே இல்லை. நான் எங்கேயாவது வெளியே போகலாம் வா இருந்தேன். நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன், இது செகண்ட் டைம். உங்களுக்கு கவி? ஐயோ, எனக்கு நானும் ஒரு 8-9 டைம் வர வந்திருப்பேன். இங்கே வருவேன். ஆழியார் டேமு, மருதமலை, ஊட்டி, பிளாக் தண்டர், மேனும்பாளையம் தான். நான் ஈசாக்கு லாஸ்ட் டைம் பொங்கல் அப்போ என்னவோ வந்தேன். ஆனால் வந்திருக்காங்க ஈசாக்கு இவங்க. இதை மட்டும் பார்த்துருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த யோகா மையம்லாம் அங்கே இருக்கும், நல்லா இருக்கும். அந்த பஞ்சபூதம் லிங்கம்னு சொல்லிட்டு ரொம்ப பழமை கால ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது இங்கே. அந்த லிங்கம் பார்த்தோம் நாங்கள். அங்கே வந்து இது பண்ணோம், தியானம் பண்ணோம், ருத்ராட்சம் கொடுத்தாங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் இருக்கு பாருங்க பின்னாடி, நிறைய பேர் நல்லா. இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த சம்மருக்குலாம் வந்து போயிட்டுருப்பாங்க போல. ரொம்ப அதிக ஜனம் இல்லை, ஓவரால் ஓகே. எல்லா கையும் அப்புறம் வேற கையும் இங்கே பாருங்களேன், மழையும் பெய்யுது, வெயிலும் காயுது. இது என்ன கொடுமையாக இருக்கும். அதிசயம். அதிசயம் கொடுமை அல்ல, உங்களுக்கு எல்லாமே அதிசயம்தான். கரெக்டு தான். நீங்கள் கொஞ்சம் கேமராவில். அப்புறம் கவி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அப்புறம் கவிமா நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு காற்று சவுண்டாக தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். திட்டு வாங்க போகிறாரு ஆல்ரெடி. ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இவன் தூங்கவே இல்லை பஸ்ஸில். நான் நல்லா தூங்கிடுவேன். டயர்ட் வந்து ஃபேஸில் அப்படியே தெரியுது. ரொம்ப டயர்டாக இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக அங்கே இங்கே நடக்கிறது. உள்ளெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம பார்க்க தான் முடியுது. இல்லை காயத்ரி? ஆமாம். சரி, மொபைல் தான் மொபைல் அலோடு இல்லை. மொபைல் மட்டும் அலோடு இருந்துச்சு. செம்மையாக காமிச்சிருக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. மெயின் ரீசன் நிறைய ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் நாங்கள். மைண்டே ஸ்டன் ஆகிடுச்சு. இப்போவுமே ஒரு மாதிரியாக இருக்குதான். ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு. அதனால் ரீல்ஸ் கூட எதுவும் எடுக்க முடியல. ஆமாம், போடா பஸ்ஸில் போகும்போது ஓகேவா? ஒரே மழை பாஸ். இங்கே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். வேற லைட் செட்டிங்கை பார்த்தே ஆகணும்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா. அது நைட்டு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். கட்டு பேத்துற அந்நேரம் வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கான். எல்லாம் வேற எங்கன்னா போய் சுற்றிருக்கலாம். காட்டு அந்த மழையை கொஞ்சம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நைட் ட்ராவல், ஒரு நைட் ஃபுல்லாக ட்ராவல். ப்ளஸ் நம்ம இங்கே வேறு இருக்கோம். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டு அந்த லைட் செட்டிங்கை பார்க்காம போனால் எப்படி? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஊட்டு மழை கட்டுப்பட்டோம். செம மழை. பின்னாடி உள்ள மலையெல்லாம் மறைச்சிக்கிச்சு மழை. அங்கே அந்த இடத்துலலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கரெக்டாக இந்த இடத்துலலாம் மழையே இருக்காங்க. மறைஞ்சிருச்சு. அங்கே மறைஞ்சு போச்சு. பலையோசை கலகலகலவன. சரி, உனக்கு வா அந்த சைடில் காஃபி தானே வாங்கி தரேன். நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸுமே பிடிக்கல. எல்லாமே ஆப்பிள் கேக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா இவளுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸ்வீட் எனக்கு ஒரு மாதிரி நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, பானிபூரி அதெல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு. நிறைய ஸ்வீட்டாக சாப்பிட்றது ஒரு மாதிரியே இருக்குது. காலேருந்து ஸ்வீட் 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 ஸ்வீட். மலையில் சிவன் வந்து செம்மையாக நினைறாப்புல. இப்போதான் கொண்டாந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறாரு. அதை வந்து சரி பண்ணிடுச்சு மழை. கவி கவி
தெரியுதா? அங்கே மலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ தெரியுது. கரெக்டாக இந்த இடத்துல தான் ரெயின்போ இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் அது கேப்சர் ஆகுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயம் எங்களுக்கு சிமிலராக நடந்திருக்குது. சடனாக யோசித்து தான் நாங்கள் ஈசாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக யோசித்து தான் வந்தோம். ப்ளஸ் அது ஒன்று, அந்த இடத்துல நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சிவனை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மன நிம்மதியோடு போயிட்டு நாங்கள் அந்த சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போய் கும்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் மழை வந்தது, இது வெயில் அடிக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெயின்போ, அவ்வளோ பெரிய ரெயின்போ. இப்போ மழை முடிஞ்சு நின்னதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டு இவர் மேலே தான் ரெயின்போ வந்து அடிச்சுது. இவர் மேலே அடித்து அப்படியே ஆப்போசிட்டு டைரக்ஷனில் அது போச்சு. செம்ம ஹாப்பி. வீடியோவில் கேப்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சைடில் பாருங்களேன், அங்கே ஒரு அண்ணா தனியாக நிற்கிறார்ல, அவர் பக்கத்தில் கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துல பாருங்கள் ரெயின்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது வீடியோவில் கேப்சர் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடம் தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். இந்த இடம் நல்லா பெருசாக இருக்குப்பா. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப இஷ்டம் சாமி. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி, ஆனால் இந்த மாதிரி இல்லை. நான் ப்ளஸ் பின்னாடி சிவன்கிட்டையும் நான் போனதில்லை. இங்கே இருக்கிற இவர்கிட்ட மட்டும்தான் போயிருக்கேன். அங்கே போனது கிடையாது. சரி, லேட்டாக வந்தோம். பொங்கல் டைமில் மாதிரி லேட்டாக வந்திருந்தோம். 4 மணிக்கு வந்துட்டு ஒரு 10 o'clock கிட்டலாம் கிளம்பியாச்சு. சரி, என்னால் எதையும் சரி பார்க்க முடியல. அது ஈவினிங் வந்து தரிசனம் கிடையாது. சரி, காலையில் நாங்கள் தான் உள்ளே ஃபஸ்ட்டே வந்தோம். காலைல 6:30க்கெலாம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். செம்ம ஹாப்பிப்பா எனக்கு. ரெயின்போ பாருங்கள். புரியுது. செம்மையாக மழை வேற பெய்யுது, வருது நிற்கிது, வருது நிற்கிது, இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கு. ஐயோ, இந்த ஃபோனை தூக்கி காதில் வைக்க ஆரம்பித்தா எனி டைம் பேசினே இருக்கிறாங்க. கடுப்பாக இருக்கு. ரொம்ப நேரமாக ஃபோனே பேசிகிட்ருக்காங்க. தனியாக போயிட்டுருக்கேன் நான். கவி இன்னமும் ஃபோன் தாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சாவது இது பண்ணலாம். காயத்ரி ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு வரேன்ட்டு போனாங்க. இன்னமும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் பைத்தியம் மாதிரி தனியாக சுற்றிட்டு இருக்கேன். மழை வேற அடிக்குது. என்ன கவி, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? லைட் போட போகிறாங்க. அதுக்குதான் லைட் செட்டிங் பார்க்கறதுக்கா? காப்மா லைட் செட்டிங் எப்படி இருக்கு? என்ன சால்வெல்லாம் போட்டு எனக்கு குளிர்து. மழை வேற பெய்யுதா, குளிர் தாங்கல. ஒரு 2 செகண்ட்.
Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adiyogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. He transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation.
In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, "I want to have what you have. Show me the way." Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. Seeing the splendor of this magnificent union, Ghanas, his constant companions, asked, "What about us?" Adiyogi said, "Just drink of me," which drove them into intoxicated raptures. In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed.
Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, I want to have what you have. Show me the way. Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. சரிடா நம்ம பொண்ணு நம்ம பையன் Seeing the splendor of this magnificent union, Ghanas, his constant companions, asked, what about us? Adiyogi said, just drink of me, which drove them into intoxicated raptures. Seven sages, the Saptarishis, put the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization. வண்டி வேற பஞ்சர். எப்போ பாரு இதே பிரச்சனையாக இருக்குது என் வண்டி கூட. தேஞ்சு போயிடுச்சான் வண்டி. டயர் மாற்ற போகிறாங்க. அதோ இதான் நம்ம டயர், புது டயர் மாற்றி கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. மாத்துறாரு அந்த அண்ணன், கழட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்த்திங்களா, எங்கே வந்திருக்கேன்னா காயுக்கு ஒரு பொக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
அவளுக்கு இது வரைக்கும் நான் பொக்கே வாங்கி கொடுத்ததில்ல. நிறைய பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில்லை. சரி பஞ்சர் ஒட்டிட்டு அப்படியே போகிற வழியில் நல்லா இருந்துச்சு ஷாப்பு, சரி அப்படியே ஒரே ஒரு பொக்கே மட்டும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சும்மா சிம்பிளாக தான், பட் ஆனால் அழகாக இருக்குது. ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். ரொம்ப க்ளோஸ்ல இருக்கா? ஆமா, இன்னும் கொஞ்சம் பேக்ல போ. அப்ப நீ பேக்ல போ. ஓகே. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சரி கண்ணை மூடவா? ஆமா மூடு பாஸ்டா. யார் கண்ணை? உன் கண்ணே ஏன் கண்ணியா? ஏன் கண்ணை மூடணுமா? கண்ணை மூடனா யார் வீடு எடுப்பா? மூடு சொல்லு. அப்படியே அந்த ஹேங்கல்ல சரி மூடிட்டேன். இதுவாதா ஆன் ஆயிருக்கா? போதா? ஆன்ல இது கண்ணை மூட சொல்றேன். ஆனா ஆன்ல தாண்டா இருக்குது. 24 நிமிஷம் இருக்கு. பண்ண முடியவா? கண்ணே போடாத நான் சொல்ற வரைக்கும். சரி விடு. கண்ணு மூடு. ஓகேவா? என் மேல ப்ராமிஸா நீ தர கூடாதுன்னு. உன் மேல ப்ராமிஸ், நான் கண்ணை திறக்க மாட்டேன். ஆனா பின்னால இருந்து எவனா வந்து இஷ்டான்னு எனக்கு கேட்க கூடாது. கை வர வலிக்குது. சோ சீக்கிரம் கண்ணு மூடியே இருங்க. கண்ணை மூடிதான் இப்ப இருக்கு. எதுக்கு இப்ப தேவலாம் பண்ணுகிற நீ? என் மேல சத்தியமா நீ கண்ணை கொஞ்சம் கூட திறக்க. நான் உன் மேல சத்தியமா கண்ணை திறக்க மாட்டேன்டா. இது அப்படியே இருக்கட்டும். கேமரா இந்த கை மட்டும் நீட்ட. எந்த கை? இந்த கையா? இந்த கை டி போன் வழுக்குதுடா. வலிக்குதா? ஆமாடா. சரி போன என்கிட்ட கொடுத்து கண்ணு மூடியாரு. கண்ணு மூடுறி. ஏய் இப்படியே கண்ணு மூடு. கண்ணு மூடியே இருந்தே. சரியா? கண்ணு மூடு. கை மட்டும் காட்டுன. ஏய் கை மட்டும் காட்டு. சொல்றத கேளு. பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டாத. கொஞ்சம் கையை உன் நெஞ்சுக்கிட்ட வச்சு காட்டு. ஏய் சிக் பிச்சை எடுக்கிற. இதான் பிச்சை எடுக்கிற. ஏய் காட்டாமோ. லவ் யூ. நல்லா இருக்கா? நான் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணாதான் அது மட்டும் தெரியாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உனக்காக தான். உனக்கு பொக்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? நல்லா இருக்கா? சும்மா தோணுச்சு கொடுக்கணும். ரொம்ப நாளா நினைச்சிருக்கேன், அதோட சந்தர்ப்பம் அமையல. நல்லா இருக்கா? ரியாக்ஷன் பாய். இந்த நாய்க்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணா இது எப்படி இருந்தது? எல்லாம் செல்லாம் ஹாப்பியா? நம்ம கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரிட்டன் வந்து நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறினோம். பஸ் ஏறதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. சரி பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேடும் போது தான் தெரியுது நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டே வரல. பவர் பேங்க் வீட்டில் இருக்குது. வீட்டில் விட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஞாபகத்தில் போயாச்சு. என்னோடய ஃபோன் வந்து ஃபஸ்ட்டே ஆஃப் ஆகிடுச்சு. எப்போது அப்படின்னா, இது பார்த்துருப்பீங்க, ஈஷாக்கு மேலே கலர் லைட்டிங் வந்திருக்கும். அந்த லைட்டிங் அப்போ முன்னாடியே என்னோடது சார்ஜ் போயிடுச்சு. ஸோ கவியோட ஃபோனில் தான் வீடியோ எடுத்தோம். கவியோட ஃபோன்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 13 or 14% தான் இருந்துச்சு. அதுவும் அந்த வீடியோ எடுத்து எல்லாம் முடிக்கிறது வெளியே வரதுக்குள்ளே அதுவும் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ எங்களால் சார்ஜ் இல்லாததுனால ரிட்டன் வந்தது அதெல்லாம் எங்களால் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்குமே நாங்கள் வந்துட்டோம். காலையில் ஒரு 6:30 அப்படி இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே சார்ஜ் ஃபில் பண்ணிக்கிட்டோம். சார்ஜ் ஃபில் பண்ணி நைட்டு செம்ம டயர்ட் வரையா. ஸோ தூங்கியாச்சு. நைட்டு வீடியோஸ் எடுக்கலை. காலையில் கிளாம்பாக்கம் போயிட்டு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அந்த கேப்பில் அந்த வண்டி பஞ்சர் ஆனது, இதுக்கிடையில் அவங்க வந்து எனக்கு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணது, இதெல்லாம் அந்த கேப்பில் நடந்துச்சு. அதனால தான் நைட்டு வந்து ரிட்டன் அங்கேருந்து கிளம்புனது எங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியாதுக்கு ரீசன் அது மட்டும் தான். ஸோ ஏன் அதெல்லாம் காமிக்கல அப்படின்ட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ காலைல ஒரு 6:30 மணிக்கெலாம் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா 10:30 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு. ஷார்ப்பாக 10:32 நினைக்கிறேன். அந்த டைமில் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம வீடியோஸ் பேசலாம் அப்படின்னாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோதான், அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ தூங்குறவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே, சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு நான் மட்டுமே வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஈசாக்கு போயிட்டு வந்த விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மன திருப்தியோடு போயிட்டு வந்தோம். நம்ம போயிட்டு அங்கேயிருந்து ரிட்டன் வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. பார்த்துடலாமா? இது என்னன்னு பார்த்தீங்களா? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க. கவி எனக்கு வந்து இந்த பைபாஸ் ரூட்டில் வச்சு எனக்கு இது ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் அப்போ வந்து எதுவுமே பெருசாலாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக நான் என் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது, நான் தான் எல்லாமே பண்ணுவேன். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு பர்த்டே, ஒரு ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலுமே சரி, ஸோ நான் தான் போய் எல்லாருக்கும் பண்ணி பழக்கம். ஸோ எனக்கு அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கவி தான் எல்லா சர்ப்ரைஸும் கொடுக்கறது எல்லாமே கவி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல. நான் ஸ்பீச்லெஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறேன். ஸோ அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கவியும் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே பேசிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கவிதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் ரொம்பவே சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன். இது வேணும் அது வேணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு கேஷுவலாக எப்பவும் போல் நம்ம இருந்தால் போதும். மிஞ்சி போனால் என்னை ரைடு கூப்பிட்டு போங்கன்னு கேட்பேன். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஸோ எனக்கு கவி இதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பார்த்துட்டிங்களா? இதுதான் நம்ம வந்து ஈஷாக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. இது உங்களுக்கு தெரியும். எனக்கு அவங்க பஸ்ஸில் வந்து இது வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுக்கு நேம் கூட காயிட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கவியை நான் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இது பார்க்க அது போல் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுக்குமே நேம் வந்து காயிட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்கம் வந்து ஈஷாவில் ஒரு பெரிய கோவில். இது அவ்வளோ அமைதியாக, நான் சொன்னேன்ல உள்ளே வந்து எங்களுக்கு ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னாங்களே, அந்த ஃபோன் அலோடு இல்லைன்னது இந்த கோயிலுக்குள்ளே தான். இந்த கோயிலுக்குள்ளேயும் ப்ளஸ் இந்த அம்மன் இருப்பாங்க, இவங்க லிங்க அம்மன். இந்த கோயிலுக்குள்ளே, இந்த 2 கோயிலுக்குள்ளே தான் எங்களுக்கு உள்ளே அலோ பண்ணலை ஃபோன்லாம். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த சாமி தான். இந்த சாமி வந்து வரும்போது அங்கேருந்து சரி எங்கே போனாலும் ஒரு ஞாபகத்தமாக எதனா ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் கவிட்ட சொல்லி இந்த ஒரு இது ஆல்ரெடி புட்லூர் கோயிலுக்கு போனப்பையும் நம்ம இதே மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். சரி ஈசாக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு இந்த லிங்கசாமி வாங்கிட்டு வந்தோம். இதுவும் அதே மாதிரி தான். அங்கே வந்து லிங்க அம்மன் சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க. இது அவங்களே எங்களுக்கு கொடுத்த பிரசாதம். நாங்கள் தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணோம். ஸோ அந்த அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு கொடுத்த பிரசாதம் இது. அந்த மஞ்சள் குங்குமம் ப்ளஸ் இது 2 ஏதோ ஒரு ஸ்வீட் போல். இது என்ன ஸ்வீட் தெரியல. இது வந்து கருப்பட்டி ஸ்வீட்டோ என்னவோ அது மாதிரி இது ஒன்று கொடுத்தாங்க. இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. சரி என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் என்னென்னு தெரியல. இதெல்லாம் அந்த கோவிலில் கொடுத்த குட்டி குட்டி பிரசாதம் எங்களுக்கு. இது அதுக்கப்புறம் இது வந்து அந்த சிவனோட பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டோட ரிலிக்ஸ் இது. இந்த புக்கு வந்து ஒரு பாட்டு ரிலிக்ஸ். இந்த புக்கு வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம். இது கவிக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எள்ளுருண்டை. ஸோ இது கவிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இதில் நிறைய இருந்துச்சு. அது கவி வரும்போதே பஸ்ஸில் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ சாப்பிட்டது போக ஒரு 3 இருக்குது. ஸோ இது கவிக்காக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சூடம் ஏற்றுறதுக்கு ஆரத்தி கரண்டி நம்மள்கிட்ட இல்லை. நம்ம இல்லாமல் அப்படியே தான் ஒரு மாதிரி பிளேட்டில் வச்சு ஏற்றிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தோம். இது நல்லா இருந்தது. ஸோ அதனால் இது ஆரத்தி கரண்டி ஒன்று வாங்கியாச்சு. இதுதான் மெயின். எப்படின்னா நாங்கள் இன்னும் ஹோம் டூருக்கு போடாத ரீசன் கூட இருக்கும். வீட்டில் சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறம் ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் வீட்டில் வாங்கி வச்சாச்சு. அதில் ஒன் ஆஃப் த ஒன் இதுவும் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் பீரோ வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பீரோக்கு ஒரு மெயினான ஒரு கீச்செயின் வேணும் நமக்கு. ஏன்னா கீ இருக்குது, ரெண்டு கீ இருக்குது. ஸோ நல்ல ஒரு சாமி இதுவாக பார்த்து ஒரு கிச்சன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்க சொல்ல தான் எங்களுக்கு ஈசாவில் இது சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அந்த அம்மன் கோவிலில் பார்த்தீங்களா, இந்த லோகோ கூட இருக்கும். ஸோ இது அம்மன் கோவில். இந்த அம்மன் கோவிலில் இருந்த அந்த ஒரு கீச்சைன் இது. இதையே நம்ம பீரோவுக்கு கீச்சைனாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஒன்று வாங்கியிருந்தோம்.
ஸோ இவ்வளோ தான் நம்ம ஈஸாவில் பர்ச்சேஸ் பண்ணது. இது போக நம்ம ட்ரெஸ் அப்புறம் இன்னொன்று வந்து எல்லோரும் ஏன் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. நான் ஊர்லேருந்து வந்தப்போ ட்ரெஸ் எதுவும் கொண்டுட்டு வரல. ஒரு ட்ரெஸ்ஸாக நான் இப்போ தான் எனக்கு அப்படின்ட்டு வாங்கிக்கிறேன். இப்போ ஈசாக்கு போகும்போது கூட வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சடனாக நாங்கள் கிளம்புனதுனால கடை வந்து ஒரு சாத்தியாச்சு 9:30 அந்த அது போல் இருக்கும். கடை சாத்தியாச்சு, எங்களால் நைட்டு வாங்க முடியல. சரி நம்ம கோயம்புத்தூர் போய் வாங்கிக்கலாம்னா கோயம்புத்தூரில் 6 மணிக்கே ரீச் ஆயாச்சு. ஈசாக்குள்ளெல்லாம் 6:30க்கே ஈசா கோயிலுக்குள்ளே போயாச்சு. அங்கே ஒரு கடைங்களுமே இல்லை. 6 மணிக்கு எந்த கடையும் திறக்கலை. அதனால் எங்களால் அங்கே போய் ட்ரெஸ் வாங்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு செட் ஆகலை. எனக்கு ரொம்ப லூஸியாக இருந்துச்சு. எனக்கு ட்ரெஸ் சைஸ் கிடைக்கவே இல்லை. கவிக்கு கிடச்சிது, ஸோ எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி ஏன் வாங்கி வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் ட்ரெஸ் வாங்கலை. இதுதான் ரீசன். ஸோ யாரும் அதை எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.